நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் கொஞ்சம் போற வயல இறக்கி விட்டுறேன். நானா வண்டியில நான் போறேன், சைக்கிள்ல தானே போறேன். இதுல போய் லிப்ட் கேக்குற? எப்பா சைக்கிள்ல போனா நகுது, வண்டியில போனா நகுது. இதோ கேரியர் இருக்குது, உட்காந்துக்கிறேன். கேரியர் உட்காந்துப்ப மெதிக்கணும்ல. யார் மெதிப்பா? நீயா மெதிப்ப? உன் வயசுலலாம் நான் 5 பேர் 6 பேர் சைக்கிள் ஏற்றி விட்டு நானு. அவ்வளவு தெம்பான உடம்பு. இந்த வயசுல போய் இப்படி பேசுற? என்ன நரம்பு தலைச்சா? என்ன கை கால்லாம் உதிருதா? ஐயோ எப்பா, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ உட்காரு, நான் உன்னை கூட்டு போறேன். ஐயோ கொஞ்ச நேரத்துல நரம்பு தளர்ச்சியா கை கால் வலியான்னு கேட்டியா? சரி, எந்த ஊர் நீ? அத்தியா கேக்குறா? ஏனோ இப்ப நான் என்ன கேட்டேன் இறங்கிட்ட? அப்படியே சொல்ல வேண்டியதானே? இல்லப்பா, எங்க ஏதுன்னு விளாவரியா சொல்லணும்ல. ஏம்பா இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தியாப்பா? ஆட்டோ டிரைவரா? பாக்கலப்பா. காக்கி சட்டை கருப்பு பேண்ட் போட்டவரை பார்த்தது இல்லையா? காக்கி சட்டை கருப்பு பேண்டா? பாக்கலப்பா. ஏமா என் கதை கேட்பா. ஏனோ அவர் ஆட்டோ டிரைவர் பாத்தியான்னு கேக்குறாரு, அதானே அவர்கிட்ட பேசினுக்கிறேன். சரிப்பா, கொஞ்சம் கட்டையா தாடி விட்டுக்கிட்டு கையில வாட்ச் எல்லாம் கட்டி இருப்பாரு, அவரை பாத்தியா? இதெல்லாம் என்னப்பா அடையாளம்? இதை வச்சு எப்படிப்பா பார்க்க முடியும்? அவன் கேட்டுக்கிறான்பா, என் கதையை கேளு. சரி சொல்லுண்ணா, எந்த ஊர்னா நீ? எங்க அம்மா பிறந்து வந்து முச்சியூர் பக்கத்துல, எங்க அப்பா பிறந்து கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியா? ஏம்பா அழகா இருப்பான்பா அவன், பாத்தியா இல்லையா? ஏம்பா நான் பாக்கலப்பா. நீ ஏன்பா சும்மா உயிரை வாங்கினுக்கிற? ஏனோ நீ மேல சொல்லு. அதான்பா, எங்க அம்மா முச்சியூர், எங்க அப்பா கிருஷ்ணகிரி. எங்க அப்பா இங்க வந்து வேலை பார்க்கும் போது எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு லவ் ஆயிடுச்சு. அடா அடா அடா, அந்த வயசுல லவ்வா? எவ்வளவு போராட்டம்ன்ற. எங்க அப்பா இருந்தா தாங்கினாரு, ஆனா மத்த அப்பாலாம் தாங்கவே முடியாது. யோ இந்த பக்கம் தான் போவாரு, இந்த பக்கம் தான் வருவாரு, அவரை பார்த்ததே இல்லையா நீ? அட எவரதான்பா நீ சொல்லினுக்கிற? எனக்கு தெரியாதுப்பா, உடுப்பா. ஏம்பா என் கதை கேள்ப்பா. சொல்லுண்ணா, இவன் வேற தொல்லை குத்துனுக்குறான். டேய் என் கதை இன்ட்ரெஸ்டா சொல்லிக்கிறேன், உனக்கு என்னயா? போயா. யோ இதே தெருவுல போறேன், இதே தெருவுல வரேன், என்ன தெரியாதா உனக்கு? நான் அவ்வளவு இதாவா இருக்கிறேன்? அடங்கொய்யால இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் உன்னை பத்தி தானா? ஆமா, என்னை பத்தி தான். என்னையவே தெரியாதுன்ற? இது வரைக்கும் தெரியாம தான் இருந்துச்சு, இப்ப தெரிஞ்சுக்கினேன். நீ போ போ. ஏம்பா என் கதை கேள்ப்பா. சொல்லுண்ணா. அதான்பா, எங்க அப்பா கிருஷ்ணகிரில இருந்து லவ் பண்ணாருல, கிருஷ்ணகிரில இருந்து ஊரே வந்துச்சு அடிக்கும். ஊரே எதுக்கு நான் அடிக்கிறதுக்கு வரணும்? என்னன்னா அது? எங்க அப்பா தான் எங்க பெரியம்மா கல்யாணம் பண்ணிக்கிறாரா. எங்க பெரியம்மா குடும்பத்தோட இருந்துச்சு. ஏற்கனவே கல்யாணம் வேறையா? சரி அப்புறம் என்ன ஆச்சு? அப்பா என்ன ஆச்சா? இங்க எங்க பெரியப்பா ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. பெரியப்பாவா? அது யாருப்பா? எங்க அம்மாவுக்கு முதல் வீட்டுக்காருப்பா, அவர் தான் பெரியப்பா. உங்க அம்மாவுக்கு முத வீட்டுக்காரா? சரி சொல்லு. ஏம்பா அந்த கதைலாம் இருக்கட்டும். இப்போ உன்னை யாராவது காக்கி சட்டை போட்ட ஆளை பாத்தியான்னு கேட்டா என்ன சொல்லுவ? நல்லா பார்த்தனே, ரொம்ப பழக்கப்பட்டவர், வேண்டியப்பட்டவர்னு சொல்லுவேனே, ஒன்னதான் சொல்லுவேன். ஆஹா, அப்போ எவனாவது காக்கி சட்டை போட்டு திருண்டு போனா கூட என்னைய தான் காட்டி கொடுப்ப, அப்படிதானே? ஆட என்ன பண்ணிய? நான் அப்பெல்லாம் சொல்ல வரலப்பா. ஏனோ நீ அந்த கதையை சொல்றான். அதான்ப்பா, எங்க பெரியம்மா ஒரு கும்பல, எங்க பெரியப்பா ஒரு கும்பல தண்டாரு. 2 பேரும் சண்டை போட்டுனாங்க. எங்க அம்மா எங்க அப்பா தனியே நின்ட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? இவங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு எங்க அம்மா எங்க அப்பாவும் பலாவத்துல 150 ரூபா வாடகைக்கு வீடு எடுத்துனாங்க. ஓஹோ, இதான் உன் கதையா? இன்னும் இருக்குதுப்பா. 1 வருஷம் கழிச்சு குவா குவான்னு நான் பிறந்தேன். பரவாயில்லையா, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில நீ பிறந்துக்கிறியா? எங்க அப்பா என் மூஞ்ச பார்த்த உடனே எங்க அப்பாவுக்கு சந்தேகமாச்சு. என்னயா சொல்ற? என் மூஞ்ச எங்க அப்பா மூஞ்ச ஒன்னா இல்லையா? ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, என்ன கை குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா என்ன தூக்கினேன் கருவாட்டுக்கார முன்சாமி இல்ல, அவங்க கிட்ட போச்சு. கருவாட்டு கடை முன்சாமியா? சரி, அவன் வீட்டாண்ட ஏன் போனோம்? அவன் மூஞ்சும் என் மூஞ்சும் ஒன்னாக்குது. அதனால தான் எங்க அம்மா அவங்க கிட்ட போய் உட்காந்துச்சு. அப்போ உங்க அம்மா வந்து எங்க பெரியப்பா வச்சுன்னு இருந்ததா? டேய் என்னடா பேசுற? இது ஏன் கதைடா? கருவாட்டு கடை முன்சாமி எங்க பெரியப்பா. ஓஹோ, உங்க பெரியப்பாவா? இவ்வளவு நாள் எனக்கு தெரியாதுப்பா. ஏனோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதான்பா, கருவாட்டு கடை முன்சாமிக்கும் அவன் பொண்டாட்டிக்கு சண்டை ஆயிடுச்சு. முன்சாமிக்கு விட்டு எங்க அம்மா ஓடி போச்சு. அப்போ நீ என்னத்த அனாமத்தை விட்டாங்களே. நான் என்ன பண்ணேன், பக்கத்து வீட்டுல பெரிய பணக்காரு, அவங்க வீட்டுல போய் அப்பா அப்பான்னு. அப்பா அப்பா அண்ணியா? யோ நீ தான் டவுன்லோடு குழந்தையாச்சே, நீ எப்படி அப்பா அப்பா அண்ணா? அந்த வயசுல ஏதோ சொல்லிட்டேன். அவங்க சேட்டு பழுகுத என்ன நகை கடைக்காரு, அவங்க குடும்பத்துல சண்டை. அட்டோ பாவி, உன்னால எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? சரி அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் நான் நினைத்தேன், அந்த சேட்டு போராட்டிக்குதுல, அந்த சேட்டு கூட வாய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பாவி, சரி உன்னை யார் தான் வளர்த்துது? அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த சேட்டு என்ன தூக்கும் போய் அவர் வச்சிருந்தாரு ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை என்ன குத்துட்டாரு. அவரும் ஒரு பொம்பளைய வச்சிருந்தாரா? அவரு வச்சிருந்தாரு, ஆனா அவருக்கு தெரியாம வேற ஒருத்தன் அது வச்சுச்சு. நான் பாத்துட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது எனக்கு தான் தெரியும். ஆனா அது சொத்துல பங்கு கேட்டு கேஸ் போட்டுச்சுல. கேஸ் போட்டு தான் இருக்கத்தெல்லாம் உருவிக்கினா அந்த சேட்டு நடுத்தர் நிறுத்திட்டாங்களா. யோ என்னயா சொல்ற? அந்த சேட்டு நடுத்திருக்கு வந்துட்டாரா? ஆமாம்பா, இந்த பக்கம் தான் அப்பா அப்பான்னு தெரிஞ்சு கிடப்பாரா.
நான் சொல்லி வாய முடியாது வர ஆமா பத பத பா ஆமா பத பத பா ஆமா பத பத பா என்னப்பா பைத்தியக்காரனும் மாட்டிக்கிறாரு நைனா நல்லாகிறியா நம்மள்கிட்ட கம்பல் கீது மூக்கத்தி கீது இந்த புள்ளிய தெரிதா இல்லையா ஏ தோட்டா பையா வெள்ளி கொலுசு 1 கிலோ வாங்கி தருது ஜி உங்களுக்கு என்ன ஆச்சு மேரா லைஃப் சல்கயா ஹம் ஹம் ஓ எப்பா அங்க கோயிலாண்டு சோறு போறாங்களாம் போய் சாப்பிடுப்பா காணாகி அச்சா அச்சா அடா பாவி ஒரு பணக்காரனா இருந்தவன இப்படி பண்ண வச்சிருக்கிறியா நான் என்ன பண்ண வச்சேன் என்னை பெத்தவங்க பண்ணாங்க சரி இதுல நீ எந்த ஊர் தான் அத முதல்ல சொல்லு அதான்ப்பா எனக்கே தெரியல நந்த கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீயாவது எதனா ஊர் சொன்ன யோ கம்முனு போயா சும்மா கடுப்பேத்தி நிக்கிற ஏம்பா இப்போ உன்கிட்ட வந்து காக்கி சட்டை போட்டு தாடி வச்சிருவனை பாத்தியா என்ன சொல்லுவ அவன் செத்து போயிட்டான்னு போயா கடுப்பேத்தி நிக்கிற உச்சி வெயில் அடிக்குது 2 பேர் செத்து நான் வேப்பேத்துறீங்களா நீ இந்த பக்கம் வா உன்னை நான் பாத்துக்கிறேன் சரி அந்த கதை இருக்கட்டும் வா எங்க சின்னம்மா கதையை சொல்றேன் யோ சின்னம்மா கதையும் பெரியப்பா கதையும் போயா யோ 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 நில்லையா யோ போயா எனக்கு 1000 நாள் இருக்குது